சிவலோகம் என்றால் என்ன? சிவலோகம் என்பது இரண்டு சொற்களின் சேர்க்கை. சிவ் பரமசிவனை குறிக்கும். லோகம் உலகம் அல்லது தெய்வீகத் தலம் என்ற அர்த்தம். எனவே சிவலோகம் என்பது இறைவன் சிவன் வாழும் தெய்வீக உலகம் என பொருள் பெறுகிறது. இது சைவ மதத்தில் மோக்ஷம் அல்லது தெய்வீகச் சேர்க்கையின் நிலையை சுட்டிக்காட்டுகிறது. பெயராக சிவலோகம் தமிழ் சமூகத்தில் சிவலோகம் என்பது ஒரு ஆண் பிள்ளைக்கு வைக்கப்படும் பெயராக உபயோகிக்கப்படுகிறது. இந்தப் பெயர் சிவனுடன் உள்ள ஆன்மீக இணைப்பை குறிக்கிறது. இத்தகைய பெயரைச் சூட்டுவது அந்த குழந்தை சிவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. சிவலோகம் தொடர்பான சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் பல திருக்கோயில்கள் சிவலோகம் என்ற பெயரோடு அல்லது அதனுடன் தொடர்புடைய புராணங்களோடு உள்ளன. 1. திருப்பங்கூர் சிவலோகநாதர் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலின் அருகில் உள்ளது. நந்தனார் என்ற சைவ நாயனாரின் வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு முக்கிய பங்கு உள்ளது. 2ஆம் கிராமம் திருமுண்டீஸ்வரம் சிவலோகநாதர் கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இக்கோயில் தேவாரப் பாடல்களில் பாடப்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலமாகும். 3ஆம் அச்சல்புரம் சிவலோகத்தியாகர் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் திரு சம்பந்தர் மோக்ஷம் அடைந்ததாக நம்பப்படுகிறது. ஆன்மீக நோக்கில் சிவலோகம் சைவத்திலுள்ள உயர்ந்த ஆன்மீக குறிக்கோள் சிவலோகம் அடைவதே. இது மோக்ஷம், அதாவது பவச்சுழியில் இருந்து விடுபட்டு பரமசிவனுடன் ஒன்றிப்போகும் நிலையை குறிக்கிறது. அதாவது சிவலோகம் என்பது ஆன்மாவின் முழுமையான விடுதலையும் ஆனந்த நிலையையும் சுட்டிக்காட்டும்.